நீங்கள் உதவி செய்யக்கூடாத நபர்கள் யார் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறது உண்டு, நாமளும் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது உண்டு. சில பேர் ஹெல்ப் பண்ணுறதையே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் ஹெல்ப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுறது நல்லது தான், ஆனால் சில நபர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு 5 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சுயநீதியுள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டாக்கா, தனக்குன்னு ஒரு ஐடியாலஜி, தனக்குன்னு ஒரு நீதி வச்சுருப்பாங்க. தான் செய்கிறது தான் சரி, தனக்கு தான் சரி என்னன்னு தெரியும், தன்னால் மட்டும்தான் சரியான விஷயத்த பண்ண முடியுன்ற மாதிரியான சில அபிப்பிராயத்தை வச்சிட்ருக்கிற நபர்கள்கிட்ட நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க, அவங்க அதுக்கான ஒரு சரி அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது அவங்க திரும்பி செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தனக்காக மட்டுமே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நபர்களை தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏமாற்றும் நபர்கள். இப்போ நீங்கள் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, இந்த டைமில் பண்ணுறேன், இந்த டைமில் திருப்பி கொடுக்குறேன், இந்த டைமில் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டுறாங்க. மறுபடியும் அவங்க அதே மாதிரியான விஷயம் செய்கிறாங்க, மறுபடியும் அதே மாதிரி விஷயம் செய்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க ஏமாத்துறாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மறுபடியும் நம்ம ஏமாந்து அதே விஷயத்தை செய்கிறது நல்ல விஷயமா கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னா, அவநம்பிக்கையான நபர்கள்னு சொல்லக்கூடியவங்க. இந்த அவநம்பிக்கையான நபர்கள் அப்படின்றவங்க தான் மேலேயே நம்பிக்கை கிடையாது, தான் மேலேயே ஒரு மதிப்பு கிடையாது. இப்படி இருக்கிற நபர்கள் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க, சொன்னதை செய்வாங்க, சொன்னபடி நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தாமேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு அவநம்பிக்கையோடு வாழற நபர்கள்கிட்ட உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். 4வது விஷயம்னா, விசுவாசமற்ற நபர்கள்னு சொல்லக்கூடியவங்க, டிஸ்லாயல் பீப்புள். யாருக்குமே இவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாத்துறத்தன்மை, எல்லாத்துலேயுமே ஒரு நடிக்கிற தன்மை, எல்லாத்துலேயுமே ஒரு காரியவாதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை ஏமாறலாம், திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கூடாது. இந்த மாதிரி நபர்கள்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லது. 5வது விஷயம், சந்தேகப்படக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே ஒரு டவுட்டாகவே பார்ப்பாங்க, எல்லாத்துக்கு மேலேயும் யாரையும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத சந்தேகப்படக்கூடிய நபர்கள்கிட்டையும் நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் நிறைய நபர்கள் இருக்காங்க, பாதிக்கப்பட்ட மனநிலை உள்ளவங்க, அல்லது பார்த்திங்கனாக்கா டக்குன்னு பேச்சு நிறுத்திடுறவங்க, உங்கள்கிட்ட கான்டாக்டை கட் பண்ணிடுறவங்க, தொடர்பற்று போயிடுறவங்க, டக்குன்னு வெளியேறிடுறவங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு 5 விதமான ஒரு நபர்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க யாருடைய மனசையும் துன்புறுத்துறதுக்காக கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துது, எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலை, எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் குறிப்பிட்ட சொன்ன நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சுயநிதி உள்ளவங்க, ஏமாத்துகிற நபர்கள், அவநம்பிக்கையான நபர்கள், விசுவாசமற்ற நபர்கள் அல்லது சந்தேகப்படும் நபர்கள் இவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அது உங்களுக்கு அடையும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.